நினச்சி பாருங்க, புருஷன் போய் தண்ணி அடிச்சிட்டு வராரு நிற போதையில். வீட்டுக்கு போனோடனே என்னடின்னு சொல்லும் போது அவன் பொண்டாட்டி நிற போதையில் இருந்து அவன் நிலைமையை நினச்சிப்பார். மொத்தா டவுசர் கழிஞ்சு போங்க. இவன் போயிட்டு தோசை சுடுறி அது மொத்தா நீ போய் அடுப்பை பற்ற விடா, மாவு ஊத்துறே மாவு ஆட்டுற, அந்த குடும்பம் பொழு பொழுன்னு இருக்குமே. ஏ தம்பி, அடுத்த பரீட்சைக்கு தேவைப்படும். டான்ஸை கட்டி பிடிக்கும் போது வீடியோ எடுத்துகிட்டு போ. விளங்கா பையமே எங்கே இதை வீட்டு பார்க்குறேன் ஏண்டா சின்ன நீக்கிறோம். இதில் நான் நிறையா தீபாவளி டயத்தையும் பார்த்தேன் தாங்க. தீபாவளிக்கு ஜவுளி கடைக்காரன் மாதிரி மைண்டுக்காரன் எவனும் இருக்க மாட்டானா? எப்படின்னு அது தீபாவளி டயத்துலலாம் வயசு பிள்ளைலாம் போட்டுருவாங்க. அப்போ தேவைங்க குளிச்சு விட்டு அடிக்கதே சட்டிட்டுலாம் எடுப்பாங்க. சைஸு மயத்தை பிடுங்க முடியல. முரட்டாள் ஆம்பளையாலாம் ஒரு கடையில் இருந்தாங்கன்னா ஒரு வய போக மாட்டேன். தண்ணி மீசியை வச்சுட்டு ஓங்க தப்பி என்ன வாக்குறியாவே ஓ முகரையை பார்க்கலப்போ நான் போகிறேன்ப்பான்னு போயிடுவேன். அடி ரிசப்ஷனுக்கு முன்னாடி அடி ஏசி கதவை திறந்து விட்டு ஒரு அடி நயன்தாரா மாதிரி ஒரு ஃபிகர். ஹாய் ப்ரோ, ஹாய், என்ன பார்க்குறீங்க? இவன் நினப்பான் உடனே தானே வந்தேன். என்ன இருக்கு பெரிய மயிர் மாதிரி பேசுவார். பார்த்தா முண்டை 2 தாள் 100 தாளை கிழிஞ்சதை வச்சுருப்பேன். நான் பெரும்பாலும் பிராண்டட் தான் போடுவேன். இங்கே அதெல்லாம் கிடைக்காது. பரமக்குடியில் வச்சுருக்குது 200 ரூபா கிழிஞ்சதால் முண்டை. கேட்டால் பிராண்டட் தான் போடுவாரா. பார்த்தா சட்டி வந்து தலை சுற்றி அரைச்சிருக்கு மண்டைக்கரையாக தின்றது மாதிரி. ஊட பார்த்தா ட்ரில்லு மாதிரி தொங்கு மயிருமே. இதில் போய் பிராண்டட் சொல்லுவார். அந்த பிள்ளை கேட்கும் என்ன பார்க்குறீங்க? ட்ராயர் வந்து சைடில் அறுக்காமல் இருக்கிறான். அப்போ நீ போடாமத்தே இருக்கணும். அந்த பிள்ளை சொல்லுவோம் எவ்வளோ சைஸ் அப்படின்னா 90 போடலாமா மேடம்? ஏன்டா அது என்ன போட்டாகணும்? உடனே அதை சொல்லணும் 90 காலி ஆயிடுச்சு, ஓனர் ஆர்டர் போட்டிருக்காரு, திருப்பூர்லேருந்து வரும் சார், வர்ற புதன்கிழமை எடுத்துக்கிறீங்களா? இல்லை அது வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது தூக்குண்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 90 இல்லைன்னா என்ன இருக்குது 300 இருக்குது சார். 300 ஓ 300 போடுறேன். 300 போட்டு ஜவுளிக்கல்லில் பார்ப்பேன். இவன் போயிடுவேன். சட்டி அங்கனே கிடக்கும். எத்தனை பேர் இதில் ஓட்ட சட்டியை போட்டானோ விதி. அதே மாதிரி பொம்பளையால் எதுக்கு தான் பிடிச்சிருக்கிற? சிரிச்சுதான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா விதி. என்ன சிரிப்பு இருட்டு நேரத்தில்? விதி. வேற கம்மா கண்ட முண்டை. இதில் என் தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருங்கப்பா. இந்த எவனா எதிர்த்து பேசுகிறப்ப பாருவேன். ஏதாவது ஒருத்தன் சொல்லுவேன் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு போக சொன்னால் அப்படியே செல்லில் ஒரு லவர்கிட்ட பேசிக்கிட்டே பரம்பக்குடி போய் வாங்கிட்டு வந்து போக மாட்டேன், போகவே மாட்டேன். இங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா கூப்பிடுவான், டேய் இங்கே வாடா முருகா, என்னத்தா? பரம்பக்குடி போய் பெருங்காயம் வாங்கிக்கிட்டு கொசுவத்தி இல்லை அப்பாவுக்கு பேட்டரி கட்ட இல்லையா வாங்கிட்டு வாடா. போமா மண்டை காயுது எனக்கு. வெயில் கிடையாது மயிறு. அவன் ஆள் போன் அடிக்கலையா? இதுவே லவ்வர் போன் அடிக்கட்டும் கருவெல்லாம் கிளப்பேன். கருவலை கிளச்சிக்கிட்டு டக்கு வாத்து அடப்படுக்கும் பாரு. இது எங்கள் ஊரில் ஒருத்தன் கொல்ல தெரிஞ்சான்டா. தூரு கட்டையில் உட்காந்துக்கிட்டு லவ்வர்கிட்ட முத்தம் கொடுன்னு இருக்கேன் வெளியே இருந்துக்கிட்டே. அது இடியட் எங்கள் அப்பா இருக்காரா, முத்தம் கொடுக்கலன்னா உன்னை கொண்டே ஒரு கட்டாளி மலை. உடனே இவர் கொடுத்துருக்காரு இங்கேருந்து. பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வெளியே இருந்தவர், அவர் ஒருவேளை காட்டு பண்ணி தான் வந்துருச்சு போல அப்படின்ட்டு அந்த ஆள் வெளியே இருக்காமல் தூர்க்கட்டையை சுற்றி இருக்கேன். இவன் கடைசி வரைக்கும் அந்த ஆள் விட்டே ஓடாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். சி கிடையாது பி. அந்த பெரியவர் யாரும் கிடையாது, இவன் தான். பொம்பளையால் நினைச்சு பாக்குதுங்க அவர் எப்படி உட்கார்ந்துருப்பார். விதி. ஏன்னா காதலிகிட்ட பேசும்போது உலகத்தை மறக்கிறான். ஓயே எஸ் ஒரே வார்த்தை தான் பேசும். மதுரை வரைக்கும் அதே சொல்லிட்டு போவேன். பரமக்குழந்து சொல்றா ஏய் அசோக் என்னடா
உன்னை நான் செருப்பிட்டு அடிப்பேன். நோ நானே அடிச்சுக்கிருவேன். நான் இறங்கணும் சொல்ல நானே அடிச்சுக்கிறேன் 20 அடி. ஏய் நான் நாளைக்கு வர்றேன்டா. வரையாடா? எங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லைடா, இருடா சுடுமாடை கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னா இவன் வீட்டிலேருந்து அரிசியை பூரா காலி விட்டு போயிடுவேன். ஏனால் காதலுக்கு கண்ணில்லை, காதல் செய்யுங்க, தவறில்லை. காதலை நான் தட்டிக்கட்டு மறுக்கவில்லை. பெத்த தாய் தப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்களே அன்பு இளைய சமுதாயமே. இதான் உண்மை. நம்ம வாட்டுக்கு ஒரு பிள்ளைய தள்ளிட்டு போயிடுறாங்க. இல்லை மதுரையெல்லாம் அக்கா போடுறான். இந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு அவனுக்கு ஒரு மாஸ்க் போட்டு போய் தேட்டருக்குள்ளே வந்துடுறாங்க. தேட்டருக்குள்ளே வந்து இந்த ஆம்பளை பையன் மட்டும் படமே பார்க்க மாட்டேன். என்ன யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். ஒருத்தன் பானிபூரி வைக்க வரேன், அவனை பார்க்குறேன், சித்தி மயம் மாதிரியே தெரியுது. சரின்னு இப்படித்தான் போய் உக்காந்துட்டேன். லவ்வரு அவன் பக்கத்தில் அவங்க அப்பா ஒரு பொம்பளை தள்ளிட்டு வந்து அவர் உக்காண்டார். அவர் அங்கிட்டு இப்போ இப்படி பார்க்குறாரு, மயம் மாதிரியே தெரியும். இவன் பார்க்குறேன் நம்ம அப்பே மாதிரி தெரியும். அவன் என்னன்று கடைசி வரைக்கும் 2 பேரும் படமே பார்க்கல. இவன் மூஞ்சி அவன் பார்க்க, அவன் மூஞ்சி இவன் பார்க்க. கடைசியில் 2 பேரும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. 2 பொம்பளையும் காணாம். தேட்டருக்காரன் தள்ளிட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே நகைச்சுவை எவனும் சொல்ல மாட்டேன். ஒரு சாங் பாடுவோமா? பாடுங்கண்ணே. தென்பாண்டி